நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீ பேசும். இந்த நாளிலே எங்களுக்கு சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தைகளுக்கு நேராக எங்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் திருப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் போன வாரம் கடந்த வாரத்தில் நாம் 4 சபைகளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதன் மூலமாய் நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, இந்த 4 சபைகளுக்கும் தேவன் சொன்ன வார்த்தைகள் வழியாய் நமக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு நம்ம தெரிந்து நம்மை அதுக்கு அர்ப்பணித்தோம். இந்த நாளிலும் கூட அடுத்த 3 திருச்சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சர்தை சபை, பிலதெல்பியா சபை, அடுத்து லவோதிக்கேயா சபை, இந்த 3 திருச்சபைகளுக்கும் கூட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமாய் நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கேட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப போகிறோம். அப்போ ஆண்டவர் இந்த சபைகளுக்கும் சொல்லும்போது 7 சபைகளுக்குமே ஆண்டவர் சொல்லும்போது கடைசியாய் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்துக்கு தன் மனம் திரும்பி யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் நான் இன்னும் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி சர்தை சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் ஆண்டவருக்கு பாருங்க. 7 ஆவிகள், 7 ஆவிகளை உடையவர் நம்ம ஆண்டவர், 7 நட்சத்திரங்களை உடையவர். 7ன்னு சொன்னாலே ஒரு பூரணத்தை தான் அந்த இடத்துல பூரணமான ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ பூரண சர்க்குணராகிய பூரண பரிசுத்தராகிய நம் தேவன் சொல்கிறாரு, நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இந்த திருச்சபைக்கு சொல்லும் போது தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரியைகள் அவங்க பாராட்டப்பட்டதாகவே தெரியலை. எடுத்த உடனே ஆண்டவர் அவங்களை பொறுத்து கண்டனம் பண்ணி சொல்கிறாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வெளியில் பார்க்க நீ உயிருள்ளவன், ரொம்ப ஆக்டிவாக ஆண்டவருக்காக நீ செயல்படுகிறவன். அப்பா அவங்கள பார்த்தாலே அவங்க என்ன மாதிரி ஆண்டவருக்காக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம இருப்போமா. ஆனால் ஆண்டவர் ஆண்டோடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் உனக்கு, ஆனால் நீயோ செத்தவனாய் இருக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ அந்த திருச்சபையின் மக்கள் செத்தவர்களாய் இருந்தார்கள். அப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, செத்தவர்கள் என்றால் ஆவியிலே மரித்து போனவர்களாக இருந்தார்கள். அதாவது ஆவியின்படி நடக்கிறவங்க தான் உயிருள்ளவங்களாக இருக்க முடியும். அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்ச சிந்தை பார்த்திங்கன்னா மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவருடைய துணையோடு ஆவியின்படி நடக்கிறவங்க தான் உயிருள்ளவங்களாக செயல்பட முடியும். ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, மாம்சத்தின்படி செயல்படுறவங்க, அவங்க செயல்கள் வெளிப்பிரகாரமாய் நன்றாக இருப்பது போல இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது அவர்கள் செத்தவர்கள் என்று சொல்லப்படுறாங்க. அடுத்த வசனம் சொல்கிறாரு, நீ ஆதலால் விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற உன் கிரியைகளை நீ மறுபடியும் ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவைகளாக இல்லை. மனுஷருக்கு வேணால் பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிற கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஏன் இந்த திருச்சபை மக்களை குறித்து அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்களாம்,
அதாவது இந்த மக்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களா, இவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களா என்று ஒரு வித்தியாசமே இல்லாத அளவிற்கு அவர்கள் உலகத்தின் பாரம்பரியத்தில், உலகத்தின் பழக்க வழக்கங்களிலே அவர்கள் இணைந்து இருந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையே இல்லை, சாட்சியெல்லாம் மங்கி போயிடுச்சு. ஒருவேளை ஆரம்பம் அப்படி இருந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திருச்சபை மக்களுக்கு கடுமையான உபத்திரவங்களோ, பாடுகளோ, கள்ள போதகத்தின் பிரச்சனைகளோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை மரித்து போன ஒரு வாழ்க்கையாய், அவங்க ஆவியிலே மரித்து போயிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உலகத்தோடு ஒத்து போயிருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் கர்த்தருக்காக உலகத்தின் எல்லா அசுத்தங்களையும் விட்டு நாம் பிரிந்து வாழ வேண்டியவர்கள். நாம் பரிசுத்த ஜனம் என்று தேவனால் அழைக்கப்படுகிறோம். அவர் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்குன்னு தனிப்பட்டு நமக்கு கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பின்பற்றி வாழணும். உலக வழக்கத்தின்படி, உலக பாரம்பரியத்தின்படி நாமும் உலகத்தார் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் செய்து கொண்டு, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம தான் முன்னால் நின்று எல்லாத்தையும் செய்வோம். சிறு பிள்ளைகள் ஊழியமா, வாலிபர் ஊழியமா, பாடல் காரியங்களா, மற்ற வெளியில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களா, இதிலெல்லாம் நாம் முன்னணியில் நின்று செயல்பட்டு விட்டு, ஆனால் உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் பழக்க வழக்கங்களோடு, பாரம்பரியங்களோடு, உலகத்தின் அசுத்தங்களோடு நாம் கலந்து இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து, அப்படிப்பட்ட மக்கள் ஆவியிலே செத்து போனவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏனால் உலகத்துக்கும் எஜமானுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலகத்தை நம்ம வெறுக்கணும், இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை வெறுக்கணும். ரெண்டு பேரையும் நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நான் உலகத்துக்கும், உலகமே எனக்கு வேணும், ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி வாழ்வோன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேர் தான் உயிருள்ளவன், ஆனால் நீ செத்தவனாயிருக்கிறாய். இப்படிப்பட்ட நிலைமையில் யார் இருந்தாலும் நீ விழித்து கொண்டு உடனடியாய் சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற உன் கிரியைகளை விட்டு நீ மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை சரிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கு எதை உன்னை விட்டு விளக்கணுமோ நீ விளக்கிரு. தேவனுக்கு முன்பாக இந்த காரியங்கள் நிறைவுள்ளதாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்த்து மனம் திரும்பு. ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு கிருபைகள் வேணும், வரங்கள் வேணும்னு சொல்லி நீ எவ்வளவா என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாய். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு உலகத்தோடு இன்னைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோமா, உலகத்தோடு ஒத்து போயிருக்கிறோமா, உலகத்தின் காரியங்களை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அனுமதித்திருக்கிறோமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் அனுமதித்திருந்தால் நீங்கள் உயிருள்ளவர் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு யார் இருந்தாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா, திருடனை போல நான் சடுதியாய் உன்மேல் வருவேன், நான் எப்போ உன் மேலே வர்றேன்ற வேலை கூட உனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப எச்சரிப்பான ஒரு வார்த்தை. உலகத்தோடு கூட நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்றால், உலகத்தோடு உங்கள் வாழ்க்கையை இணைந்து கொண்டு ஆவிக்குரியவர்களைப் போலவும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். அது மாத்திரம் இல்லை, சுகபோகமான வாழ்க்கை நான் வாழ்ந்தோம் என்றால் உயிரோடு செத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை என்றால் புசிப்புக்கு, குடிப்புக்கு, ஆடம்பரங்களுக்கு, இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் பார்த்திங்கன்னா ஜபம், உபவாசத்தை ஜெபிப்பது, ஆண்டுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவது, இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. அப்போ சுகபோகமான வாழ்க்கை, யார் உயிரோடு செத்தவர்கள்? வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் புசிப்புக்கும் குடிப்புக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் சுகபோகமானவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையாக இருக்கும் என்றாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் அவருடைய ஜனத்தை பார்த்து தான் சொல்லுகிறார். அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து தான் கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி நாம் உலகத்தோடு கலந்து நிற்கும் போது கர்த்தர் கொடுத்த வஸ்திரம் எல்லாம் இன்றைக்கு கரைபட்டு போயிடுச்சு. அப்போ கரைபட்ட வஸ்திரத்தோடு நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? உலகம் நம்மை கரைப்படுத்தும், நம்மை கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தால் நாம் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளுகிறது தான் மாசில்லாத தேவனுடைய பக்தி, தூய பக்தியின் வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உடனடியாக இந்த காரியத்தில் மனம் திரும்புங்க. அதே நேரத்தில் இந்த காரியத்துக்கு தங்களை அசுசிப்படுத்தாத
வெண்மையான வஸ்திரம் தரித்தவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டவங்களும் நீங்கள் ஒருவேளை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஒருவேளை நான் இன்றைக்கே மனம் திரும்புகிறேன், நான் உலகத்தை விட்டு விலகி மீண்டுமா என் தேவனுக்கென்று முழுமையாக என்னை அர்ப்பணித்து ஆவியானவர் என்னை நடத்த, ஆவியானவருக்குள்ளாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாக எழும்ப முடியும். நீங்களும் மீண்டும் பரிசுத்தமான அந்த வெண் வஸ்திரத்தை தரித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போ வெண் வஸ்திரம் யாரெல்லாம் தரித்து நடக்கிறார்களோ, அசுசிப்படாமல் நடக்கிறாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை அவர் எழுதி வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சு உலகத்தோடு போன உடனே உங்கள் பேரை அவர் கிறுக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ ஜெயம் கொண்டுட்டு நான் உன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன், என் பிதா முன்பாக உன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த சபை பிலதெல்பியா சபை. இந்த சபையை குறித்து சொல்லும், இந்த சபை ஒரு உண்மையான தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த சபைக்கு பேசும்போது தன்னை குறித்து என்ன சொல்கிறாரு? பரிசுத்தமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லலாம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடைய தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாய் வைக்கிற தேவன், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன். அப்போ ஆண்டவர் அந்த சபையை சொல்லும்போது சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களை போல தான் நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சான். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு இருந்த, அதாவது இந்த உலக பிரேரமாய் அவங்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு இருந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சமாகத்தான் இருந்திருக்கு. வருமானம் கூட அவங்களுக்கு கொஞ்சமாக தான் இருந்திருக்கலாம், வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கலாம். அப்போ எல்லாம் கொஞ்சமாய் இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கவே இல்லை. மறுதலிக்காமல் என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கூட நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சிலர் அதிகமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலரே குறைவான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது பெரிதல்ல, அந்த கொஞ்சம் பலன் உனக்கு இருந்தும் கூட நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும். ஆமாம், அந்த மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவரை எந்த சூழ்நிலை அவங்க மறுதலிக்கவே இல்லை. தங்களுக்கு இருந்த குறைவான வாழ்க்கையை நிமித்தம் அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகலை. ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே கை கொண்டாங்க. அந்த மக்களுக்கு குறித்து 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை அவங்க கை கொண்டாங்க, அந்த வசனங்களை அவங்க காத்து கொண்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வாசல்கள் தேசத்தில் எங்கே பூட்டப்பட்டாலும் கூட நீ என் வசனத்தை கை கொள்கிற பிள்ளையா இருக்கனால உனக்குன்னு ஒரு வாசலை நான் திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வாசலை யாருமே பூட்ட முடியாது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் தேவனுக்கு பயந்து நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தின் மத்தியிலும் கூட நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்குன்னு ஒரு திறந்த வாசல் நான் வச்சிருக்கிறேன். நீ எழும்பி செயல்படுவதற்கென்று, நீ கர்த்தருக்காக பிரகாசிப்பதற்கென்று உனக்குன்னு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அது யாராலும் பூட்ட முடியாது. தேசத்தின் எந்த ஒரு சட்டங்களால் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஆனால் அந்த வாசலை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? கர்த்தர் வரும் நாள் மட்டும் நான் அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படி நீ காத்துக்கொண்டு இன்னொரு ஆசீர்வாதத்தை அந்த மக்களுக்கு சொல்கிறாரு, நீ என் வசனத்தை கை கொண்டு என் வசனத்தை காத்து கொண்டு நான் உனக்கு கொடுத்துருக்க அந்த திறந்த வாசலை நீ செயல்பட்டு நீ எனக்கு பிரியமாய் நடக்கிறபடினால், கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 10ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பூமியில் குடியிருக்க சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் வசனத்தை கை கொண்ட பிள்ளைகளை, காத்து கொண்ட பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, இந்த பூமி எங்கும்
குடியிருக்கிற எல்லா மக்களையும் சோதிக்கும்படியாய் ஒரு சோதனை வரப்போகிறது. அதுதான் இனிமேல் வரப்போகுது. அந்த நாள் தான் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று சொல்லுகிற சாத்தான் இந்த பூமியை அரசாட்சி செய்கிற 7 வருட காலங்கள். அது ரொம்ப ஒரு கொடிய காலம். அந்த காலத்தில் நம்மளால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம். அது ஒரு சோதனை காலம்னு கர்த்தர் சொல்கிறார். நீ என் வசனத்தை இப்பொழுதே கை கொண்டு விட்டால், என் வசனத்தின்படி நீ வாழ்ந்து விட்டால், உனக்கு கொஞ்சம் பலன் தான், உனக்கு கொஞ்சம் உன்னுடைய வசதி வாய்ப்புகள், உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்குது. மற்றவங்களை ஒப்பிடும்போது எல்லாம் உனக்கு ஒருவேளை குறைவாக கூட இருக்கலாம். ஆனாலும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொள்வாய் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த பூமியில் வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு ஒன்றை நான் தப்பு வச்சிருவேன். அப்படின்னா என்ன? அந்த சோதனை காலத்துக்கு முன்னாலேயே அவருடைய வருகையிலே தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ இந்த இந்த பிலதெல்பியா சபை மக்கள் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த சபையை உண்மையுள்ள சபை என்று சொல்லுகிறார். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த கடைசி நாட்களில் சோதனை காலத்துக்கு நம்ம தப்பணும்னு சொன்னால் வசனத்தை தான் நம்ம கை கொள்ளணும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி தான் நம்ம வாழணும். ஆண்டவரை நம்ம மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டு நிற்போம் என்றால் கர்த்தர் நம்மை சோதனை காலத்துக்கு தப்பு வைப்பார். நமக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து 7வதாக பாருங்க. அப்போ அந்த மக்களுக்கு இன்னும் கூட ஆண்டவர் சொல்கிறார், பிலதெல்பியா சபை மக்களுக்கு, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கிறாதபடிக்கு என்ன செய்ய, உனக்குள்ளதை பற்றிக்கோ. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒரு கிரீடம் இருக்கும் கட்டாயம். அப்போ அந்த கிரீடத்தை நீ விட்டுறாத, அதை பற்றி கொண்டு. ஏன்னா கடைசி காலம், வஞ்சக காலம், சாத்தானதை பறித்து கொள்ள முயற்சிப்பான். நீ அதுக்கு இடம் கொடுத்துறாத. நீ ஜெயம் கொண்டு கடைசி வரைக்கும் அப்படி நிற்பாய் என்றால் என் தேவனுடைய ஆலயத்தில் உன்னை நான் தூணாக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 7வது சபை லவோதிக்கேயா சபை. அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் ஆதியும் அந்தமாக இருக்கிற தேவன். அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார். இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். நீ ஒன்று நீ குளிராக இருக்கணும், அல்லது நீ அனலாக இருக்கணும். ஆனால் நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படி நீ இருக்கிறபடினால் நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எப்படி இருக்கிற? நீ வெது வெதுப்பாக இருக்கிறாய். உன்னுடைய ஆவிக்கிற நிலைமை வெது வெதுப்பான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதனால் உன்னை நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான வாழ்க்கைன்ற இந்த மக்களுக்கு ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற? நிர்பாக்கியம் உள்ளவன். தேவனுடைய பாக்கியத்தை இழந்தவனாய் நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிற நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய், நிர்வாணியாய் இருக்கிறாய். ஆண்டுடைய பார்வையில் இந்த திருச்சபை மக்கள் குருடர்களாய், தரித்திரர்களாய், ஆவிக்குரிய நிர்வாணம் உடையவர்களாய், வஸ்திரத்தை இழந்தவர்களாய் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை அந்த மக்கள் என்ன செய்யவே இல்லை, அறியவே இல்லை. அவங்க எப்படி நினைக்கிறாங்க தங்களை? நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது, நாங்கள் திரவிய சம்பன்னர்கள் என்று சொல்லி தங்களை குறித்து அவங்க பெருமையாக நினச்சிக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற நிலைமையே அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தெல்லாம் அவங்க இழந்து போயிருந்தாங்க, தரித்திரர்களாக இருந்தாங்க, கண் தெரியாத குருடர்களைப் போல் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க தன்னை குறித்து என்ன நினச்சிக்கிட்டாங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறோம் என்று சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம கூட அப்படி தானே நினைக்கிறோம். நம்ம குறைவெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைப்போம். நல்லா ஆண்டவர் பார்வையில் நான் ரொம்ப பரிசுத்தவான போல் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். அந்த மக்கள் அதை அறியலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? தங்களை குறித்து எங்கிட்ட ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யலை, நாங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்காக கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னவான்னு தெரியுமா? அந்த மக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பணக்காரங்களாக இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அரைகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்களாம். அவங்க விசுவாசமாக அதில் ஒரு அரைகுறை தான், அவங்க பக்தியாக அது ஒரு அரைகுறை தான், தேவனுக்காக நிலைச்சு நிற்கிறதுல ஒரு பாதி அரைகுறையான வாழ்க்கை தான். அதனால தானே வெது வெதுப்புன்னு சொல்கிறார் ஆண்டவர்.
அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவங்க அரைகுறையான ஒரு வாழ்க்கை. அந்த செல்வத்தின் மேலே, அவங்களுக்கு இருந்த செல்வத்தின் மேலே, பணத்தின் மேலே, வசதிகள் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பற்றுதலும் நம்பிக்கையும் இருந்ததாம். அதனால தான் அவங்க இன்னைக்கு ஆண்டுடைய பார்வையிலே தரித்திரர்களாய், குருடர்களாய், நிர்வாணிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இதை அறியாத ஒரு நிலைமை விழுந்ததாக இருந்தனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை முழுமையான விசுவாசம், முழு இருதயத்தோடு அவரை தேடணும். இந்த உலகத்தின் செல்வத்தின் மேலே, இந்த உலகத்தின் ஆசைகள் மேலே நமக்கு பற்றுதலும் நம்பிக்கையும் இருக்கும் என்றால் நம்மால் முழு இருதயத்தோடு தேவனுக்காக வாழவும் முடியாது, அவரை தேடவும் முடியாது. சொல்ற, உன் இருதயம் பொருளாசையை சாராமல் கர்த்தருடைய சாட்சிகளை சாரும்படி நீ சார்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மக்கள் செல்வத்தின் மேலே நம்பிக்கை பற்று அவங்க வச்சுக்கிட்டே இருந்தனால தான் அவங்க விசுவாசம் அரைகுறையாக தான் இருந்துச்சு, அவங்களுடைய பரிசுத்தம் அரைகுறையாக தான் இருந்துச்சு. எல்லாத்திலுமே அவர்கள் அரைகுறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்களை குறித்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு நினச்சிட்டாங்க, எங்கிட்ட ஒரு குறையுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார், நீ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னாகிய விசுவாசம் உனக்கு வேணும். அடுத்து உன் நிர்வாணத்தை மூடுகிற அந்த ரட்சிப்பின் வெண்வஸ்திரம், பரிசுத்த நீதியின் வஸ்திரங்கள் உனக்கு வேணும். அடுத்த ஆண்டு சொல்றாரு, நீ பார்வை அடையணும், நீ எப்படி இருக்கிறன்னு உனக்கு தெரிஞ்சு நீ சரிப்படணும்னா வேத வசனமாகிய வெளிச்சம் உனக்கு வேணும். அடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த வெளிச்சம் உனக்கு வேணும். இதை நீ என்ன செஞ்சுக்கோ, மறுபடியும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள், இதை கேட்டு நீ பெற்றுக்கொள், இதை நீ செய்யணும்னு சொல்லி உன் இருதய கதவை நான் தட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குறைவு தெரியாமல் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கே மனம் திரும்புங்க. வேத வசனத்தின் வெளிச்சத்தில், ஆவியாண்ட வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குறைவு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என் குறைவை எனக்கு காட்டுன்னு கேளுங்க. நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு நீ சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை குறித்து காட்டிடுவார். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவார். அப்போ வேத வசனத்தை கருத்தோடு வாசித்து என் கூட பேசுங்க, என் குறைவை கண்டித்து உணர்த்துங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு உங்கள் இருதயமாகிய வாசற்படியில் நின்று உங்களை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது கதவை திறப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிதாவின் சிங்காசனத்தில் இயேசு எப்படி உட்கார்ந்துருக்கிறாரோ அதே போல் என் கூட என் சிங்காசனத்தில் என் கூட உட்கார வைப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 7 திருச்சபைகள் மூலமாய் இன்றைய தினம் 3 திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேசினார். இந்த சபைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொன்ன இந்த பொன்னான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏனென்றால் ரொம்ப கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளின்படி நம்மை கட்டாயம் பரிசுத்தமாக்கி கொள்ளணும். ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்பணும். அதற்காக உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நம்ம முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கணும். அதை செய்துட்டோன்னு சொன்னால் நாம் அந்த எப்படி அந்த பிலதெல்பியா சபை மக்கள் சோதனை காலத்துக்கு தப்பினார்களோ நாமும் தப்பிக்கொள்ளப்படுவோம். அப்படியே வசனத்தை கை கொள்வதற்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம், பிரயாசப்படுவோம். ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை நம்ம கேட்போம். ஆதி அன்புக்கு திரும்புவோம். உயிருள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். ஜெயம் கொண்டவர்களாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நீ சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த பிலதெல்பியா சபை மக்களைப் போல இந்த வசனத்தை கேட்குற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய், காத்து கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே சோதனை காலத்துக்கு உம்மால் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாறட்டும் அப்பா. உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்து போன ஒரு நிலைமையோ வெதுவெதுப்பான ஒரு நிலைமையோ எங்கள் யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, அண்ணலுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. உமக்காக நாங்கள் பிரகாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படி ஜெயம் கொண்டவர்களாய் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.